ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேபிஐ க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை பற்றி தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ஃபியூல் க்ரைசிஸ்க்கு அண்டு கேஸ் க்ரைசிஸ்க்கு இவங்க எதாப்பெல்லாம் பவரை வந்து ஃப்யூச்சரில் வந்து இவங்க க்ரோத்தை அதிகப்படுத்தி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து ஃப்யூச்சரில் நல்ல ஒரு வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இவைகளோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,850 கோடியாக இருக்குது. இதோடைய டேஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 1168லேருந்து 1265 வரைக்கும் இதோட அப்ஸ் அண்ட் டவுன் இருக்குது. 52 வீக்ஸ் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா 1348 வரைக்கும் இதோட அப் இருந்திருக்கு. லோவை வந்து பார்த்திங்கன்னா 620 வரைக்கும் போயிருக்கு. பிஇ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 48.62 இருக்குது. கரண்ட் பிஇ ரேஷியோ. கரண்ட் டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா 0.32% இருக்குது. இதோட க்ரோத் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனல், விண்ட் எனர்ஜி இது ரெண்டுலேயும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேட்டரி இவங்க மேக் பண்ணி தராங்க. இதோட ஃபியூச்சர் ஸ்ட்ராங் ஆர்டர் புக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,000 கோடி இருக்குது. இதோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ வந்து 42% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 58% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி. இவங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒன்று. அதேமாதிரி இவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிளாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபியூச்சர் அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் ஏ க்ரீனர், க்ளீனர் அண்ட் பெட்டர் டுமாரோ. கேபிஐ க்ரீன் எனர்ஜியோட நம்ம பிஇ ரேஷியோ வந்து பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 17.5 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இப்போதைய பிஇ ரேஷியோ இருக்குது. அதேமாதிரி ஏர்னிங் பர் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24.05 இருக்குது 5 இயர்ஸில். ஸோ இதோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ வந்து பிஇ வேல்யூ ஏன் ரெடியூஸ் ஆகிருக்குன்னா ஏர்னிங் பர் ஷேர் வந்து அதிகமாக இருக்கனால பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது. அதேமாதிரி இப்போத்த ஈரான் வார் சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கோடைய இம்பேக்ட் வந்து கொஞ்சம் இருக்குது. ஆனால் இதோடைய ஃபியூச்சர் க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க. இதோடைய ஸ்ட்ராங் ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினான்சியல் 2026 வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபினான்சியல் பர்ஃபார்மன்ஸ் ரெவென்யூ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 1757லேருந்து 2742 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 56% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிஇடி வந்து பார்த்திங்கன்னா 509 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபினான்சியல் 2025லேருந்து 26 வரைக்கும் இது வந்து 57% இன்க்ரீஸாக காட்டுது. Q3 ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா 45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q3 வந்து 2025ஓட கம்பேர் பண்ணுறப்ப 2026ல் 45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 48%. 2025 Q3 விட 2026 Q3 வந்து பார்த்திங்கன்னா 48% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஹையர் ரெவன்யூ க்ரோத் கம்பெனியாக இருக்குது. ப்ளஸ் இதோடைய ப்ராஃபிட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா பிஇடி வந்து உங்களுக்கு 57% இருக்குது. இதோடைய மொமெண்டம் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. Q3 பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான டபுள் டிஜிட் க்ரோத்தில் இருக்குது. இதோட எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு க்ரோத்தை ப்ளஸ் ஒரு சேல்ஸு ப்ளஸ் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸுக்கு இணைஞ்சவாறு இது செயல்படுறதுனால இந்த கம்பெனி எப்பொழுதும் ஒரு ஸ்டாக்னண்டான ஒரு க்ரோத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதோடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷனல் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா 589 மெகாவாட்ஸ் பவராக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பட் டார்கெட் எக்ஸ்பேன்ஷன் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா 2.17 ஜிகாவாட்ஸ் பவராக இருக்குது. டோட்டல் ரெனியூவபிள் பைப்லைன் வந்து பார்த்திங்கன்னா 4.7+ ஜிகாவாட்ஸாக இருக்குது. இதோடைய ஆர்டர் புக் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் 3.6 ஜிகாவாட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இதோடைய ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்ரேஷனல் ஓரியண்டாக இருக்குது. அண்ட் மீடியம் டேர்முக்கு ஏற்றாப்புல அதோடைய போர்ட்ஃபோலியோவும் இருக்குது. லாங் டேர்ம் விசிபிலிட்டிக்கு டோட்டல் ரெனியூவபிள் பைப்லைன் வந்து உங்களுக்கு காட்டுது. ஸ்ட்ராங் ஆர்டர் புக் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் க்ரோத்தை வந்து உங்களுக்கு காட்டுது. ஸோ இவங்க வந்து சோலார் பார்க்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. க்ரீன் ஹைட்ரஜன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா பில்டிங் ஏ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபார் சஸ்டைனபிள் க்ரோத். இதோட எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் அண்ட் கமிஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஆன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இதோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிஃபைடாக இருக்குது. இப்போ சோலார் பார்க்கு, ஹைப்ரிட் ப்ராஜெக்ட்டு, பேட்ரி ஸ்டோரேஜ் அண்ட் க்ரீன் ஹைட்ரஜன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இதில் நிறைய இருக்குது. இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனான்சியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோடைய ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொபோஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ப்ராஃபிட்டும் ரொம்ப க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஹெல்த்தியான ஒரு மார்ஜினை மெயின்டைன் பண்ணுறாங்க. இதோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவிங் ரேஷியோவில் இருக்குது. இதோடைய க்ரோயிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா லான்ச் அண்ட் எக்ஸ்பேண்ட் லெவலில் இருக்குது.
இதோடைய பார்ட்னர்ஷிப், இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் சஸ்டைனபிளாக இவங்களுடைய ஸ்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய மெயின் கோலாக இருக்குது. உங்களுடைய விஷன் என்ன பார்த்தீங்கன்னா, டு பி எ குளோபல் லீடர் இன் ரெனியூவபிள் எனர்ஜி பை டெலிவரிங் சஸ்டைனபிள் வேல்யூ டு ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். க்ரீன் எனர்ஜி லிமிட்டோட மேஜர் ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸ். அதாவது இவங்க ஒரு ப்ராஜெக்டை இன்வெஸ்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு ஹியூஜான ஒரு கேபிட்டல் ஃபண்டு தேவைப்படும். ஸோ இதை ரைஸ் பண்ணுறதுக்கு இவங்க நிறைய லோன் வாங்க வேண்டி இருக்கும். அதுவே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும். கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். இது வந்து பாஸ்ட் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருந்திருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தரை நம்பி இருக்க வேண்டிய இருக்குது. இதோடைய வேல்யூஸ் அண்ட் ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஆல்ரெடி ஃபேக்டர்ஸ் இன் ஹை ஃபியூச்சர் க்ரோத். ஆல்ரெடி ஹை ஃபியூச்சர் க்ரோத்தில் இருக்கிறனால வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதோடைய ப்ராஜெக்டை வந்து எனி காஸ்ட், அதாவது எப்போது ஒரு சுச்சுவேஷனில் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுல டிலே ஆனாலோ அது மார்ஜின் ப்ரெஷர் ஏற்பட்டாலோ இது வந்து இந்த ஸ்டாக் வந்து ரிஸ்க்கான ஒரு கட்டத்துக்கு போகும். இந்த ப்ராஜெக்டை சொன்ன மாதிரி டிலே பண்ணாங்களோ அல்லது காஸ்ட் அதிகமானாலோ இதோட எக்ஸிக்யூஷன் ரிஸ்க் வந்து அதிகமாகி இந்த கேபிஐ க்ரீன் எனர்ஜி லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்க் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே போல் கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் பாலிசி கட் ஆர் டாரிஃபிக் கட், சப்சிடி ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணாலும் அந்த இம்பேக்ட் வந்து இந்த ஸ்டாக் வந்து டைரெக்டாக வந்து இன்வால்வ் ஆகும். ஹை வாலட்டாலிட்டி ஸ்டாக், ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மேலே போகும் கீழே வரங்கும். அதனால் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஹை வாலட்டாலிட்டியாக இருக்குது. இது ஒன்லி ஃபார் சூட்டபிள் ஃபார் ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னா அவங்க வந்து 1-2 அந்த மாதிரி கன்சிடர் பண்ணி நம்ம இது பண்ணலாம். சிப்மோ ஸ்டாக்கை பற்றி என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிப்மோவில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். இது வந்து லாங் டேர்முக்கு ஒரு ஹை க்ரோத்தாக இருக்கும். கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன் வாலட்டாலிட்டி இருக்கனால இது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். நீங்கள் எதெல்லாம் வாட்ச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதோடைய கெப்பாசிட்டி, கேஷ் ஃப்ளோ, டெப்ட்டு, ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனு, மார்ஜின், இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து அதை பொறுத்து தான் இதோடைய ப்ராஃபிட் ப்ளஸ் இதோடைய ஏர்னிங்ஸ் இருக்கும். இதோடைய எக்ஸ்பேன்ஷன் அதிகமாக இருக்கனால இது வந்து ஒரு ஃபியூச்சர் க்ரோத்தில் நிறையா பூஸ்டர் இருக்குது இவங்களுக்கு. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கன்ஃபார்ம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அண்ட் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். தேங்க்யூ நண்பர்களே.